ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவரே அப்பா எங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரே நாமத்தினால் ஆண்டவரே என் தேவன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா விசேஷமாக ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஜீவனுள்ளதாக எங்களுக்கு வெளிப்பட்டு ஆண்டவரே வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே அப்பா என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க பேச போறீங்கப்பா, நாங்க கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீராக. எங்க வந்த யாவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர். செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர். விசுவாசத்தோட வாயிலை திறந்து, இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மறுபடியும் சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹalleluya. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி எங்கள் இயேசுவுக்கு நாங்கள் நன்றி
செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரத்தை நான் உங்களோடு A சொல்லட்டும். history happened 2000 years ago in the life of Jesus Christ. லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். Saint Luke chapter 19 அதிலே 38வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 38. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா. என் அருமையான கர்த்தருடைய The பிள்ளைகளே, king cometh in the name of the நான் Lord. உங்களுக்கு எப்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேனோ How I give baptism in the name of Father and the Holy அதே Spirit. போல தான் தேவாதி தேவன் தம்முடைய மகனாகிய இயேசுவுக்கு ஒரு புதிய வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். Same way Father God give a great power to his one அவர் begotten கர்த்தருடைய son. நாமத்தில் வருகிறபடினால் அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா. He was a king of Israel because he cometh in the name of the Lord. நம்முடைய ராஜாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say three பார்க்கலாம். hallelujah to our king. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தில் அவர் வருகிறவரா. Coming in the name of the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Blessed வாசிக்கலாம். be the king that cometh in the name of the Lord. பரலோகத்திலே சமாதானமும். பரலோகத்திலே சமாதானம். நல்லா கவனிக்கணும். Listen. அவர் அவருடைய நாமத்தினாலே பூமிக்கு வந்த பொழுது பரலோகத்தில் என்ன உண்டானதாம்? When he came in the name of the சமாதானம் Lord, வந்ததாம். கரங்களை உயர்த்தி. peace in heaven. அவர் இந்த பூமிக்கு வந்ததனால பரலோகத்திலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. Because of the visitation of Christ, peace in heaven. வாசிக்கலாம். உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று. உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Lord. என்ன விசுவாச கை தட்டி Clap with faith. சத்தம் மிகுந்த சத்தத்தோடு சொல்லணும். Loudly say. இதில் 2 விசேஷித்த காரியம் இருக்கிறது. We can see 2 things here. ஒன்று, அவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார். One, he cometh in the name of the Lord. ஆனால் அவர் வந்த பிறகு After that, என்ன செய்தார்களாம்? அவர் வருகையை கண்டு, அவர் மக்களுக்காக வந்த காரியத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை புகழ்ந்தார்கள். people of Israel, child of Israel, children of Israel exalt the name of the Lord. புகழ்ந்து பாடுகிற ஒரு நாள். To exalt the name of the ஏன் Lord. அந்த புகழ்ச்சி வருகிறது தெரியுமா? Why we exalt? ஒரு மனிதனுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் எடுக்கிறானோ எனர்ஜி வருகிறது போல நாம் அவரை புகழ்ந்து புகழத்தான் கர்த்தருடைய மகிமையின் வல்லமை நம்மேல் ஊற்றப்பட்டு If you கொண்டிருக்கும். do more exercise, you can gain strength. The same way, if you praise more, you can get the power of God. அநேகர் புகழ்கிறதை விட்டு விடுகிறார்கள். Many fail to worship, வீணான காரியங்களை பேசும்படியாக விருப்பப்படுகிறார்கள். speaking unwanted matters. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன What சொல்லுகிறது? is the word of God அவர் says? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார். Cometh in the name of the Lord. அந்த நாமத்தில் வருகிறதுனாலே நாம் புகழ வேண்டியதாக So இருக்கிறது. we should exalt the Lord. ஒன்று கர்த்தருடைய நாமம் என்று One சொல்லுகிறார். in the name of the Lord. யோபு என்னும் பக்தனை பற்றி வேதம் சொல்லுகிறது. Bible says about Job. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God யோபு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னானா? Job said, praise the Lord in the name of the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. தேவாதி தேவனுக்கு அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், He said the word to கர்த்தருடைய God. நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். Praise be to the name of வேற God. நாமத்திற்கு அவன் ஸ்தோத்திரத்தை சொல்லவே He இல்லை. never use any other name. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of அவன் God இந்த say? நாமத்தை சொல்லும்போது ஒரு காரியம் நடந்தது. When he said, one thing என்ன happened. நடந்தது தெரியுமா? What has happened? அங்கே கிறிஸ்துவின் நிழலாட்டம் வெளிப்படுகிறது. The shadow of Christ revealed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து தவித்துக் He கொண்டிருக்கிறான். lost his 10 children. அவனுடைய மனைவி சொல்லுகிறார், இன்னும் உத்தமத்தில் இருக்கிறாய் என்கிறார். Wife said, how long you been upright? ஆனால் அந்த நேரத்தில் யோபு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். But Job said, praise be to the name of இவைகளில் God. யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி தூஷிக்கவும் இல்லை. He never commits sin and he never blasphemy to நாம் God. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவோமானால் If you say the name of the அவனை Lord, இழந்து போன 10 பிள்ளைகளை கர்த்தர் திருப்ப the கொடுத்தார். Lord has reback his blessings நீங்கள் அவர் immediately. நாமத்தை சொல்லி உயர்த்தும் பொழுது, If you exalt the name of கர்த்தருடைய God, நாமத்தை சொல்லும் பொழுது, If you say the name of நீ God, வாஞ்சிக்கிற யாவையும் கொடுப்பதற்கு தான் அவர் வந்தார். the Lord has came down to fulfill your desire. அவரை புகழுகிற ஒரு We ஞாயிறு, should glorify அவரை God. மேன்மைப்படுத்துகிற ஒரு We should ஞாயிறு. lift up the name of என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அங்கே 2 காரியத்தை சொல்லுகிறார். He says 2 things. அவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார் என்றார். In the name of the Lord he அங்கே came. யோபு என்னும் பக்தனை பாருங்கள். Look at Job. அவன் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் செய்தான். Praise the name of God. அவன் தேவனை பற்றி அவன் தூஷிக்கவே இல்லை.
இல்லையா? He never God யோபுவின் denied புத்தகம் God. 1 அதிகாரம் 21 22 சொல்லுகின்றது. Chapter 1 and last verse அந்த says, கர்த்தருடைய நாமத்தை குறித்து தாவீது சொல்லும்போது அழகாக when சொன்னான். David said about the name of God, அவர் தாவீதின் குமாரன் அல்லவா? he is a son of David. தாவீது மிக அழகாக சொன்னான். Beautifully David சங்கீதம் said. 7:17 வாசித்து Psalm பாருங்கள். 7 verses 17. சங்கீதங்களின் புத்தகம் 20:7 வாசித்து 20 பாருங்கள். verses 7. என் அருமையான மகனே மகளே, Son and இந்த daughter. வேத பகுதிகளை நீங்கள் தியானிக்கும் போதுதான் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். When you meditate the word, you can see the blessings. அதைத்தான் சங்கீதம் 116:13 Psalm பாருங்கள். 116 verses 13. சங்கீதம் 116 சங்கீதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 17 வசனங்களை பாருங்கள். 116 verses 17. சங்கீதங்களின் புத்தகம் 118 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். 118 verses 10. சங்கீதங்களின் புத்தகம் 118 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். 118 verses 11. சங்கீதங்களின் புத்தகம் 118 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். 18 verses 12. அவன் எழுதிய இடங்கள்லாம் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே சொல்லுகிறார். Wherever he mentioned the name of the Lord, அவன் வேறொரு நாமத்தை அவன் சொல்லவே இல்லை. he never said any other கைகளை name. தட்டி தேவனுக்கு 3 அலைய சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கை தட்டு. with faith. இதுக்கு பேர் தான் கை தட்டா. Let us all clap. பலமாய் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். Loudly. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு நாள் என்ன நாள்? What is today? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. Hosanna to the son அவர் of கர்த்தருடைய David. நாமத்தில் வந்திருக்கிறார். Came in the அப்படி name of the நீங்கள் Lord. புகழ்ந்து கொண்டே So இருக்கணும். exalt till the end. நீங்கள் புகழுகிற நாள் இது. This is the day to அவருடைய exalt. மகிமை நாள் இது. This is the day to ஏன் celebrate. தெரியுமா? Because இந்த மகிழ்ச்சியோடு தான் அவர் சிலுவையை ருசி பார்த்தார். with this great joy he tasted the death. இந்த மகிழ்ச்சியோடு தான் அவர் மூன்றாம் நாள் உயிர் With தெழுந்தார். this great joy he resurrected on the என் third day. அருமையான தெய்வ பிள்ளைகளே, Children. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says. நான் சொல்லவில்லை. I am not. சங்கீதம் 118:26 பாருங்கள். 118 verses கர்த்தருடைய 26. நாமத்தை குறித்து தாவீது சொன்னான். David said about the name of God. அதை யாக்கோபு என்னும் தேவ மனிதன் இப்படி சொன்னான். James says, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான், any one of you sick among you, சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, invite the elders. அவன் கர்த்தருடைய நாமத்தில் கூறி அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. Proclaim the name of God and apply oil and pray. ஒரு அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. எந்த நாமத்தினாலே? Which name? அவருடைய நாம கர்த்தருடைய நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்கும். If you say the name of God, miracles will take கர்த்தருடைய place. நாமத்தை சொன்ன அதிசயம் நடக்கும். Wonders will take place. நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, Whomsoever it may be. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து பாருங்கள். Proclaim the name of God and இயேசு pray. வந்தே தீரணும். Jesus should come. தேவன் வந்துதான் ஆக வேண்டும். Lord should come. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. நம்முடைய அப்பன் இயேசு கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். Our Father Jesus comes in the name of the கர்த்தருடைய Lord. நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Blessed be the name அவர் of God. இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி He is a king of Israel. எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள். Everybody exalts. நாம் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கணும். We should exalt. இந்த நாள் முழுதும் புகழணும். Whole day. நாளைக்கும் புகழணும். Tomorrow. நாளை மறுதினமும் புகழணும். Day after tomorrow. இப்படி புகழ்ந்து 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 இருக்கும் பொழுது உனக்குள்ளே ஒரு உயிர் தெழுதல் உண்டாகும். Day by day, if you do it, you can feel the resurrection power in your life. Say hallelujah. Praise the Lord. நீ புகழாத வரையில் உனக்கு உயிர் தெழுதல் If வராது. you not exalt, you cannot feel the resurrection. கர்த்தருடைய நாமத்தில் ஒரு மனிதன் பூமிக்கு வர வேண்டிய நேரம் வந்தது. The time came, a person come in the name of the 400 Lord. வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். 400 years, people of Israel under the clutches of அவர்கள் அறிக்கை slavery. செய்த ஒரே ஒரு அறிக்கை, They confess one thing. எங்களை ரட்சிக்க கர்த்தருடைய நாமத்தில் ஒருவர் வருவார் In என்று the சொல்லி, name of the Lord, a person will come to எங்களை save, விடுவிக்க ஒருவர் வருவார் என்று to சொல்லி deliver. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the என் Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 400 வருஷம் 400 years. கர்த்தருடைய நாமத்தில் தான் மோசே வருகிறார். In the name of the Lord, Moses came. இயேசுவுக்கு அவன் நிழல். He was a shadow of Jesus. கர்த்தருடைய நாமத்தில் வந்த நம்ம ராஜா நிஜமானவர். Our king is true, one who came in the name அதனால of தான் Lord. மோசே பார்வோனை பார்த்து So சொன்னான், Moses said to Pharaoh, ராஜாதி ராஜா என்னை அனுப்பினார் என்றான். I am sent by the King of Kings. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise be to உலகத்துக்கே ராஜா அவர். King of the universe. அவர் எப்படி வருகிறார்? How has came? அவர் நாமத்தில் வருகிறார். In his நீ name. புகழ்ந்து பாட வேண்டும். You should exalt the name of the நீ Lord. புகழாத வரையிலும் If you உன் not வாழ்க்கையில் exalt, ஆசீர்வாதம் வரவே You வராது. cannot find your எப்ப blessings. பார்த்தாலும் ஒப்பாரி தான் பாடுறோம். Always you are crying. எப்ப பார்த்தாலும் அதைத்தான் செய்கிறோம். Always you are suffering. நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள். Exalt the name of the இயேசு Lord. ராஜாவை பற்றி About the King. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். Look at the people of Israel. மோசேக்கு நிழலாக தேவன் அனுப்புகிறார். Shadow of Jesus. தேவன் Moses was sent மோசேக்கு by முன்பாக God. சொன்னார். Moses said ஆரோனோடு சொன்னார், to Aaron, அவன் உனக்கு தேவனாய் இருப்பான் he'll என்றார். be your God. முதலாவதாக First of all, அடிமை தனத்தில் நுகத்தை முடிப்பதற்கு ஒரு தேவனாக ஒரு மனுஷனை தேவன் அனுப்பினார். to break the yoke of slavery, the Lord has sent a யாத்திராகமம் person. 4 அதிகாரம் 10 முதல் 12 வாசித்து பாருங்கள். Exodus 4 verses 10 என் onwards. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says, ஆனால் இந்த மோசே பாருங்கள், look at this Moses. இயேசுவை போலவே Like Jesus, என்ன ஒரு காரியம், இவன் புருஷனுடைய இரத்தத்தினால் பிறந்தான். he was born
by the lineage. நம்ம அப்பா எப்படி பிறந்தாரு? How our father born? பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். Through the Holy Spirit. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் அதுதான் வித்தியாசம். That is the difference. மோசே பிறக்கும் பொழுது When Moses born, எகிப்திலிருந்து பார்வோன் சொன்னான், Pharaoh said, 2 வயது ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்றான். kill all the age of 2. அப்பொழுது மோசே பிறந்திருக்கிறார். Moses was born. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவனை சேவ் பண்றார். But the Lord put a friends. எங்கே வைத்து? Where is? பார்வோனுடைய அரண்மனையிலே வச்சு. Even the palace of Pharaoh. Glory. Praise the Lord. சட்டம் போட்ட வீட்ல வைக்கிறாரு. Place into the person who put ஒரு a degree. பொருள் திருட்டு போகாம இருக்குன்னா ஒரே ஒரு வழி. If you save something, we have to திருடங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது திருட்டே போகாது. If you give to the thief, it will not go out. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் மகனே, திருடங்கிட்ட கொடுத்தா அந்த பொருள் என்ன செய்யாது? திருட்டே போகாது. It will not flee out. மத்தவங்கட்ட கொடுத்தா திருட்டு If you போயிடும். give to others, it will disappear. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. மத்தவங்கட்ட கொடுத்தா அது திருட்டு போயிடும். Definitely they will give up. திருட்டு போக கூடாதுன்னு திருடங்கிட்டே கொடுக்கணும். You have to give to the திருடங்கிட்டே கீ கொடுக்கணும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாய் தெரிந்து கொள்ளுங்கள். understand one thing. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு காரியத்தை கொண்டு வருகிறான்? Why demon put some obstacles நீ in your காலை life? எழுந்து ஸ்தோத்திரம் சொல்ல பழகிக்கொள். Learn to say praise the கர்த்தருடைய Lord. நாமத்தில் வந்திருக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று He says சொல்லுங்கள். when it comes in the name of the Lord, I praise you. பிசாசு துண்டையும் காணான் துணியை காண ஓடுவான். Demon will flee before you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லணும். In the name of the Lord. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். Look at the people of Israel. எல்லாரும் குடித்த பிறகு எல்லாம் செத்து போயிட்டாங்க. Everybody died. அப்பொழுது மோசே அங்கேதான் வளருகிறார். Then Moses grew up. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறார். Learn everything. நடந்தது என்ன? What happened? அவன் கர்த்தருடைய நாமத்தில் வந்தபடினால அவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை Because he விடுதலையாக்கினார். came in the name of the Lord delivered Israel through Moses. எப்படி நடத்தினாராம்? How the Lord led. அப்பொழுது கர்த்தர், Then the Lord. நல்ல கவனிங்கள், இந்த வேதத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர்களும் Then Moses and the people of Israel. சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது, When they crossed the Red Sea. அந்த வசனத்தை வாசித்த ரொம்ப அழகா இருக்குமே. யாத்ராகமத்தின் புத்தகம் 15:1 வாசி. 15 verses 1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின கரங்களை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Praise the Lord. முதல் அற்புதம் அதுதான். That is the first miracle. 400 வருஷங்களை அடிமையாக்கி வைத்திருந்த சாத்தானுடைய முதுகெலும்பை உடைக்கிறது போல கர்த்தர் எகிப்தின் முதுகெலும்பை உடைத்தார் கர்த்தருடைய நாமத்திலே. The Lord broke the yoke of Egypt and brought them out from Egypt. ஜனங்கள் எந்த நாமத்திலே வெளியே வருகிறார்கள்? Which name the people delivered? எந்த நாமத்திலே வெளியே வருகிறார்கள்? Which name? கர்த்தருடைய நாமத்திலே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர்களும் புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I will sing unto the Lord. என்ன செய்யணும்? இந்த மாதிரி நாள் வரும்போது என்ன செய்யணும்? What should we do? என்ன செய்யணும்? நிறைய பாடணும். Sing unto the Lord. பிரசங்கத்தை குறைக்கணும். Decrease the word of நல்ல God. பாடணும். Sing more. அவர்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பாடினார்களாம். The group by group they worship the Lord. அவர்கள் தேவனை பாடி ஆர்ப்பரித்தார்கள். They exalt the Lord. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை பாடுகிற With all the cymbals we should exalt the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார். எகிப்தினை அவன் சேனையும் கடலில் போட்டு கொன்னுட்டாராம். Had the triumphantly glorified and he killed all the Egyptians. நல்லா கவனிக்கணும். Listen. இந்த குருத்தோலின் ஆயில் நீ அவரை பாடும் பொழுதெல்லாம் When you worship the Lord உனக்கு in this விரோதமாக way, இருந்த பார்வோன்கள் மூடப்படுவார்கள் ஜலத்திலே. Pharaohs will submerge into the water. ஹலோ சிஸ்டர், சகோதரி, பசுமதி சிஸ்டர், கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கறீங்களா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children இந்த of வேத God, பகுதிகளை சற்று கவனித்து look பாருங்கள். at this word. நம்முடைய தேவன் யார்? Who is our God? அவர் வருகிற நாமம் என்ன? What name? கர்த்தருடைய What name he நாமத்தில் அவர் came? வந்தார். He came in the name of அவர்கள் God. புகழ்ந்தார்களாம். They exalt. அதிசயம் செய்தவரை புகழ்ந்தார்களாம். Exalt the wonder working ராஜாவை God. புகழ்ந்தார்களாம். எப்படி புகழ்ந்தார்களாம்? How they exalt? Our king has came. Our king has came. எங்க ராஜா, king. Who is our father? Who is our father? இயேசு. Great. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ராஜா. King. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இயேசு ராஜா பின்னே வருகிறார் அப்படி எழுதி இருக்கு. முன்னே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். யார் பாடணும்? We should என்னத்தை புடிச்சிக்கிட்டு
குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு கைகளை தட்டி Take the promises. இந்த And குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு take the promise. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரே ஒரு வசனத்தை சற்று தெளிவாக கவனிங்க. One thing understand. அந்த 38 வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. Verses 38. ஆண்டவருடைய ராஜாவை குறித்து அவர்கள் என்ன பண்ண புகழ்ந்தார்கள். They exalt about the king. நாம் எப்பயுமே அவரை பற்றி புகழ்ந்து We should exalt the Lord புகழும் பொழுது always. பாருங்களே, Then தானா ஒரு ஆசை வரும். automatically have desire. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நிதானித்து பாருங்களே. Testify your spiritual experience. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். They exalt the Lord. ஆவிக்குரிய அனுபவம் என்ன? What is the spiritual நம்முடைய experience? ஆண்டவரை புகழுகிற நாள் இது. This is the day to celebrate. கைகளை தட்டி Our தேவனுக்கு God. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. புகழ்வேன் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. இன்னைக்கு ராத்திரி முழுதும் புகழ்வேன், All the night I will பாடிட்டே praise. புகழுவேன். I will worship. நம்முடைய ஆண்டவர் சகலத்தை இதில் வைத்திருக்கிறார். Everything is recorded in this Bible. பக்கத்துல கைக்குள்ள இனிமே நான் புகழுவேன். We will exalt the Lord. பக்கத்துல சொல்ல அக்கா கோவப்படாதே, Sister, don't become anger. அக்கா கோவப்படாதே. Don't become angry, sister. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் எஸ்ரா சொன்னான். So Ezra said, எஸ்ராவின் புத்தகம் 3:11 வாசித்து Chapter 3 பாருங்கள். verses 11. வாசிக்க கேட்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் கை தட்டி வராலையா சொல்ல Praise கர்த்தருக்கு God, praise God. விளங்குச்சா? Understand? அவரை புகழ்ந்து துதிக்கணும். You should exalt இது the name இந்த of God. வருஷத்துல அவர் புகழ்ச்சியின் நாள் இது. This is a day of celebration. அதனால தான் அவர்கள் புகழ்ந்தார்கள். So they exalt கர்த்தருடைய the நாமத்தில் Lord. வருகிறவர் Comes in the name of the இஸ்ரவேலின் Lord. ராஜா, King of Israel. அவர் துதிக்கப்படத்தக்கவர், Worthy to அவர் praise. புகழுக்கு Worthy சொந்தக்காரர். to அவர்கள் praise. எல்லாரும் புகழ்ந்தார்களாம். Everyone worship the Lord. வாசிக்கலாம். மாறி மாறி பாடினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என்ன ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise the Lord. மாறி மாறி பாடினாங்களாம். Repeatedly they worship the மாறி மாறி பாடினார்கள். பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. be to God. இன்னைக்கு உனக்கு எனக்கு அஸ்திவாரம். Today foundation for us. இன்னைக்கு உனக்கு எனக்கு அஸ்திவாரம். Foundation for us. ஏன் அஸ்திபாரம் போடுறார் தெரியுமா? Why put a foundation? இந்த புகழ்ந்த அஸ்திபாரத்தினால தான் ஆண்டவராகிய தேவன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அந்த ஆலயத்தை நிறைவேற்றி Through the முடித்தார். prices of this foundation, the Lord has rose up from the We dead. clap aloud. கரகோஷங்களை எழுப்பி. Hallelujah. Praise the Lord. நான் கர்த்தரை புகழ்வேன் சொல்லுகிறவன் I will- 3 அல்லேலூயா சொல்லுங்க I will பார்க்கலாம். exalt the Lord. Hallelujah. அதுதான் புகழ்ச்சி. That is praises. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34 வசனங்கள் வாசியுங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் கண்களை வானெடுத்து ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. மகனே, இவன் யாரு இவன்? Who is he? புறஜாதி. புறஜாதியா எங்க இருந்து எடுத்துட்டு போனா எல்லாத்தையும்? Jerusalem. திருவிருந்து பாத்திரத்தை திருடிட்டு போன திருடன்டா அவன். He was a thief. வாசி. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. நல்ல கவனிங்களே, அவன் புத்தி திலிஞ்சி திரும்பி வந்துச்சான். உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிமைப்படுத்தினேன். கண்ண கைகளை தட்டி இங்க ஹோசன்னா சொல்லி சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் நாமத்தில் வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று புகழ்ந்தார்களாம். ஆமென். ஆமென். ஆமாவா இல்லையா? அந்த வசனம் திரும்ப மகம் படிக்கிறது கேளுங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சர் ஆகிய நான். இவன் தான் என்ன பண்ணா? பாபிலோன் நகரத்தில் என்ன வச்சான்? சிலை வைத்தான். யாருடைய சிலையை? அவன் சிலையை அவனே வச்சான். எவ்வளவு உயரம் தெரியுமா? 60 முழ உயரம், 6 அடி அகலம், 3,666 அங்கல அவன் தான் வச்சிருந்தான். அப்பேற்பட்டவன் சொல்றான் பாருங்க, நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு கர்த்தருடைய நாமத்தில் நமக்குள் வரும் பொழுது நம்ம புத்தி நமக்கு வருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே, அவர் கர்த்தத்துவமே, நித்திய கர்த்தத்துவம். கரங்களை தட்டி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ராஜ்யமே, கர்த்தத்துவமே, நித்திய கர்த்தத்துவம், அவர் ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு சத்தம் வரலையா சொல்லுங்க. ஹalleluya. அவரை புகழ்வேன். I will exalt. இந்த நாள் என்ன நாள்? What day today? இந்த குருத்தோலை என்ன நாள்? What day is அவரை today? ஆர்ப்பரித்து புகழ்கிற நாள். To exalt the King of Kings.
நீ கூப்பிடாமல் போனாள், if you not call, இந்த கல்லுகள் கூப்பிடும் even என்றார். the stones will call நீர் out. புகழாமல் போனாள், If you not praise, இந்த கல்லுகள் என்னை புகழும் என்றார். stone will நீ cry out. பேசாமல் போனாள், If you not speak, இந்த கல்லுகள் பேசும் these என்றார். stones will speak. அதுதான் தேவாதி தேவன். That is King of Kings, என் அன்பு மகனே மகளே, son and daughter. குருத்தோலை என்பது ஏதோ ஒரு சடங்கல்ல. This is not traditional. குருத்தோலை என்பது சத்துருவை அழிக்கின்ற ஒரு நாள். This is the day to overpower the demon, சத்துருடைய ஆலோசனை அபகரிக்கிற நாள். overpower the counsel of சத்துருடைய demon, எல்லா சிந்தனையும் கூட்டி சேர்த்து அழிக்கிற நாள். overpower the plan of demon. அதை கொண்டு போய் சிலுவையில் வைத்துக் கொண்டார். Place it on the cross of அந்த Calvary. சிலுவை வைத்துத்தான் அதை ஜெயம் எடுத்தார். On the cross the Lord has ஜெயம் எடுத்தவர் என்ன overpowered. செய்தார்? What does he do? குருத்தோலைக்கு சொந்தக்காரர்களை எழுப்பிக் கொண்டு வானுலகத்திற்கு சென்றார். Raise up the people and he went to heaven. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. அதிலே 37 வசனத்தை வாசியுங்கள். 37 ஆகையால் நல்ல கவனிங்கள். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை கை புகழ்ந்து. தட்டு. Let us clap. Praise the Lord. சாத்ராக் மேஷாக் ஆபத்தை பணிய சொல்லி சொன்னவன் அவன். He commands Shadrach, Meshach and Abednego. ராஜாவின் கட்டளை அவர்கள் தள்ளினார்கள். They despised the commandment of அதை king அவன் ஜெயம் எடுத்தான். and they overpowered. என் அருமையான மகனை மகளே, Beloved son and ஆனா நடந்தது என்ன? what happened? நேபுகாத்நேச்சராகிய நான், King Nebuchadnezzar says, பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து. ஒரு அல்லேலூயா சொல்லணும். கிறிஸ்து வாழ்க்கை என்கிறது இஸ் நாட் இன் மிடில். கிறிஸ்டியன் வாழ்க்கை என்பது ஒரு நடுநிலையான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் மிடில். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நடுநிலையான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் லோ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தரைமட்டமான வாழ்க்கையும் அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் நாட் கிரமன் லெவல். அது ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல. The Christian life is great. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் வல்லமை உள்ளது. பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும். வர கையை தட்டியா. Amen. Praise God. ஏவா பைபிளே தெரியாதவன் சத்தியத்தை சொல்றான் ஐயா. He did not know Bible but he says about the truth. உங்க ராஜா என்னத்துல வர்றாரு? கழுதை குட்டியின் மேல் வருகிறார். Riding on the donkey. தாவீதின் குமாரன் அல்லவா? Son of David. தாவீது யாரு? Who is David? He is an emperor. அவன் ஒரு பெரிய மகாராஜா. He is an emperor. அவன் ஒரு சக்கரவர்த்தி. அவருடைய பையன் யாரு? Son. ஜீசஸ். கிறிஸ்து. அவரும் எம்பையர். He is also. ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? One thing. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நம்ம அப்பா தான் ராஜா. In the name of the Lord of hosts, our Father is the King. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. பக்கத்துல கை சொல்லுங்க. நான் ராஜாவின் பிள்ளை. வேதம் சொல்லுகிறது அவர் says, தேவனுக்கு முன்பு நம்மை ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பு ராஜாக்களும் ஆசாரியர்களும் நிறுத்தி வைத்திருக்கிறார். Before the King of Kings, the Lord has made us as a priest. உன் விசுவாசத்தை குறுகாதே. Don't decrease in your உன் faith. விசுவாசத்தை பெரிதாக்கு. Enlarge your faith. தேவன் எழும்பு சீயோனை என்றார். கடைசி வரிய வாசி. பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். கரங்களை தட்டி வர வழிகள் எல்லாம் நியாயமானது. ஆட்டுக்குட்டியானவர், Lamb of God, கழுதையின் மேல் வந்தவர், riding on the colt, இயேசு ராஜா அவர்தான். King Jesus. அவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் Cometh in ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். the name of the Lord. Praise be to God. அதைத்தான் 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 Chronicles 31 அதிகாரம் 31 7-8 வாசிப்போம். முடிக்க 7 and போகிறேன். 8. மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி. குவியல் கவனிங்க, லிசன் பாருங்க. ஹலோ இங்க பாருங்க. காணிக்கைக்குரிய குவியல், ஆசீர்வாத குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். 7ஆம் மாதத்திலே முடிச்சாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். Amen. 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியலை காணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். கைகளை தட்டி வரலையா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இங்க பாருங்களே, அந்த கூட்டத்தை பார்க்கறான். They saw that. They gathered up the treasures. கர்த்தருடைய ஜனத்தை அவர்கள் புகழ்ந்தார்கள். They exalt the people of the Lord. நேபுகாத்நேச்சரை புகழ வச்சார், அவனை புகழ வைக்க மாட்டாரா? Amen. He who made Nebuchadnezzar to. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38 வாசித்து பாருங்கள். Chapter 2 verses 38. அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். She exalted the Lord. இந்த புகழ்ந்து நீ ஒண்ணு உங்கள மாதிரி சின்ன வயசு கிடையாது. She is not கிட்டத்தட்ட 84 வயது உள்ள விதவை. Advanced in age. யாரு? அன்னாள். Hannah. வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்றாங்க? கர்த்தரை புகழ்ந்து எருசலேமே மீட்புண்டாக
காத்திருந்த கை தட்டுங்க. எருசலேமுக்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். கைகளை தட்டி வரலையே சொல்லுங்களேன். இந்த நாள் எருசலேமின் மீட்பினால் கைகளை தட்டி அவரை தேடி வந்தவருக்கு மீட்பினால். அதனால தான் கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் குருத்தோலையாய் மாறியது. Blessed is he who cometh in the name of the Lord. அதுதான் மீட்பு. That is redemption. இன்னைக்கு என்ன நாள் நைனா? What is day today? இஸ்ரவேலர்களுக்கு மீட்பினால். எருசலேமுக்கு மீட்பினால். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவர் யாரு? Who is he? ராஜா. King of heaven. அவர் யாரு? Who is he? ராஜா. King. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவ்வளவு மகத்துவமான தேவன். Our God is such an awesome God. நம்முடைய கர்த்தர் அவ்வளவு மகத்துவமானவர். He is glorious அதைத்தான் God. லூக்காவின் புத்தகம் 24:53 வாசித்து பாருங்கள். 24 verses 53. 24:53 வாசிப்போம். நாடோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். கரங்களை ஆமென். தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. யாரு? Who? அப்போஸ்தலர்கள். Apostles. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க பாருங்க, உயிர் தெழுந்து போகும்போது அவங்களை ஆசீர்வதித்து பெத்தானியில் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தோடு வந்தவனுங்க புகழ்றத விடவே இல்லையா. After the resurrection, they start to glorify God. நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? What we are going to do? 20ஆம் தேதி தான் நம்ம உயிர் தெழுந்து போறோம் சொல்லுவோம். 20th நம்ம அப்பா resurrection. என்னைக்கு உயிர் தெழுந்துட்டாரு. Already the Lord has இன்னையில இருந்து நம்ம rose again. புகழ்ந்துட்டே இருப்போமே. We should ஒரு exalt the அல்லேலூயா Lord today சொல்லுங்களே. always. Hallelujah. அவர்கள் அப்போ டெய்லியும் புகழ்ந்தார்களாம். Day by day they exalt. வேதம் சொல்லுகிறது Bible says. அவர்கள் நாளோறும் டெய்லியும் புகழ்ந்தார்களாம். Every day they exalt the Lord. அதனால தான் அவர்கள் புகழ்ந்தார்கள். So they exalt the Lord. இதோ என் ராஜா ஆட்டுக்குட்டியின் தேவனாகிய கர்த்தர் கழுதையின் மேல் வருகிறார் என்று சொல்லி ராஜாவை புகழ்ந்தார்கள். Behold, my king cometh on the colt. வேதம் சொல்லுகிறது. Bible says. நான் சொல்லவில்லை. I am not. லூக்கா 18ஆம் அதிகாரம் Luke 18. 43 வசனங்களை வாசிப்போம். 43. லூக்கா 18:43. உடனே அவன் பார்வை அடைந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு குருடங்க. A blind man. யாரு? ஒரு குருடன். A blind man. வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். Begging on the street. நசரேய இயேசு வருகிறதை அவன் அறிந்தான். He heard about the visitation அவன் of என்ன Jesus சொல்லி of கூப்பிட்டான் Nazareth. தெரியுமா? What does he say? தாவீதின் குமாரனே. Son of David. நம்மள தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்ற இவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். Have mercy. இயேசு நின்னுட்டாருங்க. Jesus stands still. நீ ஓசன்னான்னு சொன்னா நின்னுடுவாருங்க. If you say Hosanna, you will stand still. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஓசன்னான்னு He who சொன்னா comes in the name of the Lord. நம்ம அப்பா என்ன செய்வாரு? நிப்பார். யார் அவரு? Who is he? ராஜா. King. வாசி. உடனே அவன் பார்வை அடைந்து ஆண்டு பாருங்க, அவங்க வந்து ஆண்டு சொல்ல கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும் பார்வைனா ஆண்டு ஜெபம் பண்ணிட்டாரு. கையை வச்சு ஜெபிச்ச உடனே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமான பாயை அடைஞ்சு பிடிச்ச உடனே அவன் பார்வை அடைந்த உடனே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் பாத்தீங்களா, இவன் போயிட்டு இருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. Praise the Lord. நாம் அவரை புகழ போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு புகழ போறேன். நான் இதுவரை புகழாம இருந்தேன். இன்னிலிருந்து எப்போது நான் அவரை புகழுவேன். புகழுவேன் சொல்றவங்க பைபிள் எடுத்து எழுந்து நிக்கணும். Take the promise and stand. To whom you are டெய்லியும் புகழணும். Every day. டெய்லியும் புகழணும். எப்பொழுதும் புகழணும். Always. எப்பொழுதும் புகழணும். நீ அப்படி புகழ்ந்தா தான் கர்த்தர் உன்னை நேசிப்பார். Then the Lord will love you. அவர் மகிமையின் தேவன். அவர் is a God of glory. நீ புகழ்ந்துட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் வடியே, if you cry, உடனே வந்துருவார். இருமா நான் இப்போ அற்புதம் பண்றேன்வார். அவர் செய்த அதிசயங்களை கண்டு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா? புகழ்ந்தார்கள். When they saw the miracle, they praised என்னடா the அந்த Lord. குருடனுக்கு பார்வை வந்துடுச்சு. How this blind man அவரை get a vision? புகழ்ந்தார்களா? They exalt. என் அருமையானவர்களே, Beloved, இந்த குருத்தோலை கை வச்சிருக்கியா? take the promise. யாவரும் திருப்பிக் கொள்ளும். Book of Revelation chapter 7. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். அதை எடுத்துக்கொண்டவர்கள் அதில் 9ஆம் வசனத்தையும் 10ஆவது வசனத்தையும் முத்தமிடுங்க அந்த குருத்தோலைக்கு. இவைகளுக்கு பின்பு இருமா எடுத்துட்டீங்களாமா? வெளிப்படுத்தல் விசேஷம் வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான. ஹலோ, என்ன கவனிக்கணும். என்ன முடியல, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சாம். ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 10ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பைபிளை பார்க்காத, உயர்த்தி பிடி. அவர்கள் மகா சத்தமிட்டு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மகா
சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சே அல்லேலூயா. சத்தமா உயர்த்தி மூணு அலைய சொல்லுங்க. ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி குருத்தோலை பிடித்துள்ளாக ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை ஒரு பல்லை மகன் பாடுவானாக. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். பைபிளை கீழ வச்சு ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின்